எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். திருக்கணித முறைப்படி இப்போ சனி பகவான் மீன ராசியில் வக்கரம் அடைகிறார். அதாவது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடத்தில் ஆனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு, அதாவது சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அவிட்டம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் சிம்ம லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 295 டிகிரியில் தான் சனி பகவான் வக்ரமாகிறார். அப்போ வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகிறார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை 9:14க்கு வக்ரம் நிவர்த்தி ஆகிறார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கில தேதின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜூலை 13ஆம் தேதி முதல் நவம்பர் 28 தேதி வரை, அதாவது கிட்டத்தட்ட 138 நாள் சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். பொதுவாக பார்த்தா சிம்ம ராசி, சிங்கம் ராசி எப்பயுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கொண்ட ராசி. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்ம ராசிக்காரன்னா பிடிவாதக்காரங்க, முன்கோபக்காரங்க, எடுத்தமா கமுத்தமான பேசுகிறவங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்கிறவங்க, அவங்க தான் சிம்ம ராசிக்காரன்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து சிங்கம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன். நவக்கிரக கோள்களையே பார்த்தீங்கன்னா ரொம்ப இடைவெளி விட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த சூரியன் தான். எப்பயுமே சூரியன் வந்து நட்பாக இருக்கிறவர் யாருன்னு பார்த்தா தனுசு ராசி, கும்பராசி, மீனராசி, இந்த 3 ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் வந்து நட்பானவர். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான், அதாவது நெருப்பு ராசின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே உங்களால் மற்றவங்க தான் வாழ்த்து காட்டுவாங்களே தவிர, அதாவது மற்றவங்க வளர்ச்சிக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருப்பீங்களே தவிர மற்றவங்களோட அழிவுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக எப்பவுமே இருக்க மாட்டீங்க. சரிங்களா? ஆனால் ஏணி மாதிரி உங்களை வச்சு அடுத்தவங்க முன்னேறி ஏறி போயிட்டு இருக்கலாம், ஆனால் உங்களால் ஏறி போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியே உங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே, அதாவது தன் குடும்பத்துக்காக வேண்டிய வாழ்கிறவங்க தான் இந்த சிம்மராசிக்காரங்க. அம்மா அப்பாக்காக வேண்டி வாழ்கிறவங்க, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, மனைவி, குடும்பம், இந்த மாதிரி பார்த்தா குடும்பத்துக்காக வேண்டிய உழைக்கிற ஒரு மிஷினாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்மராசி. அப்படியேப்பட்ட சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்ச் 29 இருந்தே உங்கள் நேரம் சரியில்லை. இந்த 4 மாத காலமாகவே உங்கள் நேரம் சரியில்லை. ஏன்னா இந்த 4 மாத காலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 7.5 சனின்னு சொல்கிறது வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு வந்ததுனால அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. அஷ்டமத்து சனியில் நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம். மண்ணை தொட்டா நஷ்டம், மனையை தொட்டா நஷ்டம், பொண்ணை தொட்டா நஷ்டம், பொருளை தொட்டா நஷ்டம், வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, மனஸ்தாபம், சொந்த பந்தத்தில் சங்கடம். கிட்டத்தட்ட இந்த 4 மாதமாகவே தேவையில்லாத மன உளைச்சல். ஏன்னா இந்த 4 மாத காலமாகவே உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுன்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனி நடக்கும்போது சனி பகவான் வக்கரம் ஆகிறார் அப்படின்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ யாருக்கு நல்லா இல்லையோ அவங்களுக்கு இப்போ நல்லா இருக்கும். யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். சரியா? ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 100% அஷ்டமத்து சனியில் இந்த 4 மாதமாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த 4.5 மாதம் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி மட்டும்தான் கொடுக்க போகிறார். சிம்ம ராசிக்கு வர வேண்டிய நட்சத்திரம் முதல்ல என்னன்னு பார்த்துடலாம். அப்படி பார்த்தா கேதுவுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமான பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகள் கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏன்னா இப்போதைக்கு இந்த சனி வக்ரம் பார்த்தா 6 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா 12 ராசி சனி பகவான் முன்னாடி வரும்போது 6 ராசிக்கு நல்லது கொடுப்பாரு.
வக்கரம் அடையும் போது 6 ராசிகளுக்கு நல்லது கொடுப்பார். இப்ப வக்கரம் அடைகிறாரா, 6 ராசிக்கு நல்லா இருக்கும். அந்த 6 ராசி என்னென்ன ராசி? மேச ராசி இல்லை விரைச்சனிகாரங்களுக்கு, அடுத்தது சிம்ம ராசி அஷ்டமத்து சனிகாரங்களுக்கு, கன்னி ராசி கண்டக சனிகாரங்களுக்கு, தனுசு ராசி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கும், அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா கும்பராசி பாதச்சனி நடக்கிறவங்களுக்கும், மீன ராசி அப்படி பார்த்தா இன்னைக்கு ஜென்மச்சனிகாரங்களுக்கும் இந்த 6 ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா இதுல பார்த்தா மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்ப பார்த்தா ஜீவன சனி அவங்களுக்கும் இப்ப நல்லா இருக்கும். இதை நான் ஏன் சொல்றேன்னா, குறிப்பா உங்களுக்கு வந்து இப்ப நடக்கிறது அஷ்டமத்து சனி. அவன் 7.5 வருஷம் வச்சு செய்யற கஷ்டத்தை அந்த அஷ்டமத்து சனி 2.5 வருஷத்துலேயே செஞ்சிருவான். அப்படி பார்த்தா இந்த 4 மாசத்திலே நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா இந்த 4 மாச காலமாவே நிறைய போராட்டம். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த 4 மாசத்திலேயே பாருங்க, வேலை இருந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, 4 காசு சம்பாதிச்சும் வீட்டில் மிச்சம் இல்லை, இருப்பு இல்லை. இது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 மாச காலமா அதாவது பிள்ளைங்களோட படிப்பு, அத்தியாவசியம், ஆடம்பர தேவைக்கு இன்னைக்கு கடன்பட்டு செய்யக்கூடிய நிலைமை, இன்னைக்கு வந்து கை இருப்பு வச்சு வாழக்கூடிய நிலைமை. நகை நெட்டு அடமானம் வச்சிருக்கலாம், வாங்காத இடத்துல வாங்கியிருக்கலாம், வைக்காத பொருள் வச்சிருக்கலாம், தேவையில்லாத இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. இப்ப எதனால நம்ம இந்த மாதிரி இப்ப நடக்குது, என்ன காரணம், ஏது காரணம், இதெல்லாம் இப்படியே நீடிக்குமா இல்லை நல்லா இருக்குமா, இந்த கேள்வி எல்லாம் இப்போ உங்க மனசுல இருக்குது. கண்டிப்பா இந்த 4.5 மாத காலம் ஜூலை 13 இருந்து நவம்பர் 28 வரைக்கும் பார்த்தா உங்களுடைய வாழ்வாதாரம் சூப்பரா இருக்கும். நீங்க பயப்பட தேவையே இல்லை. ஏன்னா நீங்க வந்து புத்திர பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா, இப்ப முயற்சி எடுங்க, உங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆண் வாரிசு இருக்கும், அவங்க வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்கும், ஆனா ஆசைக்கு பெண் இருக்காது. ஆசைக்கு பெண் இருக்கும், ஆனா வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் இருக்காது. சிலருக்கு 2 குழந்தைங்களுமே இருக்காது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க, சில வேண்டுதல் வச்சிருப்பாங்க, அதுக்கு சில முயற்சி எடுப்பாங்க. இப்ப எடுங்க, அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதே மாதிரி திருமணம் முதல் தரமா இருக்கட்டும், 2ஆம் தரமா கூட பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் திருமண தடையா இருக்கும். பார்க்குற நேரம் அவங்களுக்கு நல்லது நடந்தது, எங்களுக்கு நல்லது நடக்கல, இப்போ உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும். இல்லை நான் ஒரு பொண்ணு விரும்பிட்டு இருக்கிறேங்க, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், எங்களுக்குள்ளார கல்யாணம் ஆகுமா, எங்களுக்குள்ளார வந்து வாழ்க்கை நாங்கள் சேருவோமா, அப்படி நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா உங்களுடைய இண்டிவிஜுவலான கேள்வி இது. அப்போ உங்க ஜாதகத்துல அந்த வாய்ப்பு இருந்தா இந்த வக்கரத்துல நீங்க கண்டிப்பா சேரலாம். சரிங்களா? இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு வேலை இல்லை, இந்த வேலை கிடைக்குமா, நான் இதுக்கு உண்டான முயற்சியெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன், இதுக்கெல்லாம் நிறைய பேர் நான் வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், எனக்கு அமையல. இன்னைக்கு நான் வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கலைத்துறையில் இருக்கிறேன், நான் இன்னைக்கு விளையாட்டுத்துறையில் இருக்கிறேன், நான் இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மருத்துவத்துறையில் இருக்கிறேன், நான் எனக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம் இல்லை அப்படின்னா இப்பெல்லாம் நல்லது நடக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து உழைப்பை நம்பி உட்கார்ந்து இருக்கிற விவசாயிகளுக்கும் சரி, 2வது வந்து கூலி வேலை செய்யறவங்களுக்கும் சரி, இந்த டைம்ல உங்களுக்கு திருப்பு முனையே நடக்கும். இந்த 4.5 மாசத்துல உங்களுக்கு நல்லது நடக்கும். கணவனும் மனைவியும் உட்காந்து வீடு கட்டலாமா, மண்ணு வாங்கலாமா, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா, இல்லை இன்னைக்கு வந்தவங்க எல்லாம் பெரிய பெரிய மனையா கட்டிட்டாங்களே, நம்மளாம் இன்னும் அதே வீட்டிலே இருக்கிறோமே, இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறோமே, சொந்த வீட்டில் உட்கார்ற வாய்ப்பு இருக்குதா, இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணா இதான் நல்லா இருக்கா, இல்லை நம்மளுடைய ஜாதகத்துக்கு என்ன தொழில் கை கொடுக்கும், இது போல் நிறைய கேள்விகள் சிம்மராசிக்காரங்களுக்கு உண்டு. நிச்சயமா நான் சொல்றேங்க, சிம்மராசிக்காரங்களுடைய நிலைமை அற்புதமா அருமையா இருக்க போகுது. இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஜூலை 13 இருந்து நவம்பர் 28க்குள்ளார உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு வந்து நிறைவேற போகுது. சரிங்களா? இதுல முதல்ல கொடுக்கறது என்னன்னா தொழில் மாற்றம், 2வது உடல் உபாதைகள் சரியாகும், 2வது பார்த்துட்டீங்கன்னா இது போக புத்திர பாக்கியஸ்தானத்துக்கு நல்லா இருக்கும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டும். இதையெல்லாம் போகட்டுங்க, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, ஏதாவது உங்களுக்கு சரியாகுமா அப்படி பார்த்தா உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு சரியான ஒரு போக வழி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு யார் வகையிலையாவது உங்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள், யார் வகையிலாவது உங்களுக்கு ஒரு உதவி கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். இந்த 4.5 மாசத்துல பார்த்தா நிச்சயமா பல நன்மைகள் நடந்தது, பல மாற்றங்கள் கிடைச்சதுன்னு கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் உங்களுக்கு நடக்கிறது. இப்ப அஷ்டமத்து சனி, 2வது வந்து சிம்ம ராசிக்கு வந்து அதாவது சனி பகவான் வந்து எப்போ வந்து உட்கார்ந்தாலும் அவர் பகையா தான் உட்காருவார். சரிங்களா?
அதனால இந்த சனி பகவான் உங்களுக்கு பகைப்பட்ட கிரகமா இருந்தாலும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த வக்கரம்ன்றது உங்களுக்கு நல்ல மாற்றம் கொடுக்க போகுது. ஏன்னா வக்கரம்னா நிறைய பேருக்கு தெரியல. வக்கரம்னா என்ன? இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது தான் வக்கரம். ரிப்பேர்ஸ்ல போறதுக்கு பேர் தான் வக்கரம். அப்ப இயல்புக்கு மாறாக இப்போ உங்களுக்கு நல்லது கொடுக்க போறாரு. சரிங்களா? இப்ப 4 மாசம் சரியில்லையா, இப்ப அடுத்தது 4.5 மாசம் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. அதனால உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி இருந்தாலோ, உடல் உபாதைகள் இருந்தாலோ, மெயினா நரம்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம் இருந்தாலோ, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு சரியாக நீங்க பயப்பட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் உங்களுடைய நிலைமை, உங்களுடைய வளர்ச்சி, உங்களோட வாழ்வாதாரம் நல்லாதான் இருக்க போகுது. சரிங்களா? நீங்க எதிர்பார்க்கிற காரியம் நிச்சயம் உங்களுக்கு நவம்பர் 28க்குள்ளார உங்களுக்கு நடந்திருக்கும். நீங்க கண்டிப்பா அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க. சரிங்களா?